டெய்லர் சித்ரா. நான் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேங்க. பாருங்கள், ஸ்டோன் அந்த செயின் மாதிரி ஸ்டோன் வச்ச செயினு. அப்புறம் வந்து இந்த பால் இருக்கு இல்லைங்களா, கோல்டு பால், அது வந்து பெரிய சைஸு, அப்புறம் சின்ன சைஸு. அந்த மணி வந்து சின்ன சைஸாகவும் இருக்கணும், பெரிய சைஸு. அது எல்லாம் ஒவ்வொரு ரோல் வாங்கிட்டேங்க. ஒரு க்ளூ ஒன்று வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் உதிரியாக வந்து கொஞ்சம் பெரிய பாசி வாங்கியிருக்கேன். இதுதாங்க நான் வாங்கியிருக்கிற மெட்டீரியல்ஸு. இது வச்சு அழகான ஒரு ஆரி ஒர்க் டிசைன் வந்து போட போகிறேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த கையுடைய லென்த் இருக்கு இல்லைங்களா, அதாவது தையல் 2 சைடும் போக பாக்கி இருக்கிற இடம் மட்டும்தான் இந்த ஆரி ஒர்க் பண்ணணும். இது வந்து நம்ம நீடில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ நம்ம நீடில் இல்லை, நமக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல அப்படிங்கும்போது நம்ம இந்த க்ளூ வச்சு நம்ம ட்ரை பண்ணலாங்க. அந்த தையல் வாசிக்கு மட்டும் கிளாத் விட்டுட்டு இப்போ பெரிய பால் வந்து 4 பீஸ் கட் பண்ணணும். அந்த ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும், கீழே அகலம், கையோட அகலம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸு, பெருசில் வந்து 4 பீஸு, சின்ன பால் 4 பீஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோன் செயின் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கணும் அந்த லென்த்துங்க. இந்த பீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 2 லைனுக்கு வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பீஸுங்க மொத்தம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், கீழே வந்து வைக்கிறேன் பாருங்கள். கீழ் சேர்த்துட்டு ஒரு பெரிய பால், அப்புறம் சின்ன பால், ஒரு ஸ்டோனு, அப்புறம் சின்ன பால், அப்புறம் பெரிய பால். இதுதாங்க இதோட மெத்தடு. பாருங்கள், இந்த மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ளூவில் வந்து இந்த கம் போட்டு ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டும் கூட நீங்கள் ஊசி நூல் போட்டு நல்லா ஃபிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்றுக்கும். இந்த க்ளூ வந்து ஒயிட்டாக தெரியாது, பூராமே காஞ்சிருங்க, அது ஒன்றும் தெரியாது. ஸோ இது வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கை மேலே இருக்குது இல்லைங்களா, பார்டருக்கு மேலே, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 3 பாசி பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி 3 பாசியாக கோர்த்து நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஆரி ஒர்க்கு. சென்டரில் வந்து நமக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி ஏதாவது மாடல் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் ஆரி ஒர்க் மெத்தடு. நம்ம இது வந்து நல்லா நூல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க, ஊசி நூல் போட்டு. பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு அவசரமாக வேணும் அப்படின்னா பட்டு ப்ளவுஸுகளுக்கு நம்மளே இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மொத்தமே ஒரு கம்மியாக தான் இதுக்கு வந்து செலவாச்சுங்க. நிறைய அதிகம் அமௌண்ட் ஒன்றும் ஆகலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி போடணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இது நல்லா இருக்கேன்னு நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ.